அபூர்வ தண்ணீரில் மூழ்கும் பெண்கள். படுத்து உறங்கினால் இப்படி ஒரு அதிசயம் நடக்குமா? நள்ளிரவில் நடக்கும் சிறப்பு பூஜை. கூட்டம் கூட்டமாக கலந்து கொள்ளும் நூற்றுக்கணக்கான பெண்கள். வாங்க என்னன்னு விரிவா பார்க்கலாம். வேலூர் அடுத்த விரிஞ்சிபுரம் பகுதியில மார்க்கபந்தீஸ்வரர் கோவில் இருக்கு. பிரம்மா இந்த தலத்துல சிவபெருமான் கிட்ட உபநயனம், பிரம்மோபதேசம், சிவதீட்சை ஆகியவற்றை பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற சிம்மக்குளம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தீர்த்தத்துல பீஜாட்சர எந்திரம் ஆதி சங்கரால ஸ்தாபனம் செய்யப்பட்டிருக்கு. இந்த தீர்த்த குளம் கார்த்திகை மாசம் கடைசி சனிக்கிழமை நள்ளிரவு 11:55 மணிக்கு திறக்கப்படும். அதாவது கார்த்திகையுடைய கடைசி ஞாயிறு நள்ளிரவு 12 மணிக்கு இந்த தீர்த்த குளத்துல குளிச்சா குழந்தை பேரு இல்லாத பெண்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்றதும், பேய் பிசாசு பில்லி போன்ற தீவினைகள் அகலும் அப்படின்றதும் நம்பிக்கை. 12 மணிக்கு கரெக்டா நீர்ல மூழ்கி எழணும். அதுக்கப்புறமா ஆலயத்துல அமைஞ்சிருக்கிற மகா மண்டபத்துல ஈர உடையோட மடியில பூ பழம் தேங்காய் வச்சுக்கிட்டு கோவில் பிரகாரத்துல படுத்து உறங்குனா அவங்களுடைய கனவுல சிவபெருமான் மலர் வடிவுல தோன்றி குழந்தை வரம் அருள்வாரு அப்படின்றது ஐதீகம். சோ இதுக்காக தாங்க பல பெண்கள் இந்த குளத்துல குளிக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான பெண்கள் குழந்தை வரம் வேண்டி நீண்ட வரிசையில காத்திருந்து இந்த சிம்ம குளத்துல நீராடி இருக்காங்க.